காயு இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொரியல், ஆனால் என்னென்னு சாப்பிட முடியாது அதிகமாக. உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உனக்கு பிடிக்கும் தான், அதில் இதுவும் ஒன்று பிடிக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? குக்கர் ஃபஸ்ட்டு மாற்றணும், அதுதான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு. பொங்கி பொங்கி என்னுடைய இதெல்லாம் வேலையெல்லாம் கெடுக்குது. சரி, ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான பொங்கல், நெய் நிறையா ஊற்றி அழகாக சூப்பராக செஞ்சுருக்கேன். இதில் மிளகு என்ன ஸ்பெஷல்னால், மிளகு நல்லா உடச்சி போட்டிருக்கேன். இந்த கோயில் பிரசாதம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல மிளகுக்கு, அந்த மாதிரி அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க வேக வைக்கும் போது, அரிசி வேக வைக்கும் போதே உடச்சி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியே இப்போ நானும் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மிளகு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. குக்கர் ஃபஸ்ட்டு மாற்றியே ஆகணும். ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, கிச்சனும் ஆகுது, குக்கரும் ஆகுது. தண்ணி அதிகமாகச்சு வெளியே வருது. அதுக்கடுத்து அதுக்கு சைடிஷ் சிம்பிளான தேங்காய் சட்னி. உனக்கு இந்த தேங்காய் சட்னி தானே ரொம்ப பிடிக்கும், அதனால சிம்பிளான தேங்காய் சட்னி. மதியம் சாம்பார் வச்சுருக்கேன், அது கூட சேர்ந்து சாப்பிட்லாம். உனக்கு அது பிடிக்கும்ல? ஓகேவா? ஓகே. அது இல்லாமல் இன்றைக்கி சட்னி சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு ரைஸு, சாம்பார், கேரட், பீன்ஸ், அப்புறம் அவரைக்காய் 3 போட்டு சாம்பார். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலுக்கும் இருக்கும், மதியம் லஞ்சுக்கும் லைட்டாக புளி ஊற்றி வச்சுருக்கிறதுனால மதியம் லஞ்சுக்குமே இருக்கும். அதனால் 2 in 1 வச்சாச்சு. சூப்பரான அவரைக்காய் சாம்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா அது கூடவே இது பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் மாதிரி. பட்டாணியெல்லாம் கொஞ்சமாக பட்டாணி போட்டிருக்கேன், வேக வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணல, நான் பிசிஓடி இருக்கிறதுனால இது கொஞ்சமாக எடுத்துக்க சொன்னாங்க. அதனால் எப்போயாவது கொஞ்சமாக எடுத்துப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காகவும் செய்யணுன்றதுனால இந்த பொரியல் செஞ்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி போய் தண்ணியெல்லாம் எல்லாமே மேலே நிற்கிது, வேக வைக்கணும். இதெல்லாம் செஞ்சதுலேயே டைம் ஆனதுனால இதுக்கப்புறம் தான் அதை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சூப்பரான லஞ்ச் மெனு மெனு தானே? உனக்கு பிடிச்சது தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஓகே, சாம்பார் நிறைய காய் போட்டு இன்னைக்கு வச்சுருக்கேன். நிறைய காய் தான் இருக்குது சாம்பாரில். இதை பொரியல் பண்ணிவிட்டு அது குழம்பு வச்சுக்கலாம் பேசாமல். அவ்வளோ காய் இருக்குது. ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு காய் சாம்பாரில் போட்டுட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் நானும் செய்கிறேன், ஆனால் எனக்கு பெருசாக அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. இந்த அம்மாக்கள்லாம் பெருசாக டிஃப்ரெண்ட் டிஷ்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க செய்கிற கொஞ்சம் டிஷ்ஷே சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. எங்கள் அம்மாலாம் சும்மா இது அப்படியே இந்த பட்டன்லாம் போட மாட்டாங்க, பூண்டு தட்டி போட்டு சும்மா அப்படியே மிளகாத்தூள் போட்டு இது பண்ணுவாங்க. அதுவே அவங்க டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஓகே, நமக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அம்மா ஆகும்போது ஆயிடுவாங்க அந்த டேஸ்ட்டாக. என்னால் ஒரு குழந்தைய வச்சுட்டே சமாளிக்க முடியல. lunch packing, water packing.
லஞ்ச் அண்ட் பேக்கிங் முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தான் பொங்கல் ஓரளவுக்கு நீ கேட்க மாதிரியே வந்திருக்கு. சாம்பார் ஊற்றுவா இதில்? இந்த சட்னி இருக்கட்டுமா? சாம்பார் ஊற்றிக்கிறீங்க? ரெண்டு ஊற்றுவா. இன்னைக்கு சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.